பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். அவன் சாதாரணமானவன் கிடையாது அண்ணா. அவன் எப்பேற்பட்ட குணமுடையவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன் பாண்டவர்களை கொன்று அஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்று அரச சூழ்ச்சி தந்திருக்கின்ற நேரத்திலே கொல்லவும் தயங்க மாட்டாங்க. யாருடைய அனுகிரகம் தெரியுமா? பாண்டவன் இன்றைய தினத்தில் 17ஆம் நாள் யுத்தத்திலே ஆண்டவனுடைய அனுகிரகம் பெற்று செய்யக்கூடிய யுத்தம். குடுத்தாம்பலம் அந்த பாண்டவரின் நடுப்பிருந்த அர்ஜுனனை ஒரே கடையால் கொய்து உன்னுடைய பாதத்திலே சமர்ப்பித்தார். பீஷ்மர் எப்பேற்பட்டவர்? பீஷ்மர் 896 வயது நிரம்பியுடையவர். துரோணர் எப்பேற்பட்டவர்? தனுர் வித்தையிலே சேர்ந்தவர். அசோத்தாமன் எப்பேற்பட்டவர்? ஆமா, அப்பேற்பட்டவரெல்லாம் பாண்டவரிடத்திலே படுகொலை கண்டுவிட்டார்கள். நீங்கள் எப்படி என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய அரவ பானம் இருக்கிறது தெரியுமா? அஸ்வசேனன் என்று சொல்லக்கூடிய அரவ பானத்தால் அந்த காண்டிபனை சிரமறுத்து போருக்கு புறப்பட தயாராகி
மன்மதியான் என்று 1000 பேர்கள் சொன்ன போதிலும் நமக்கு சரியான ஒருவன் கிடைத்து விட்டான் என்று அந்த ராஜசபையில இருந்து வீரத்திற்கு பரிசு என்னுடைய வீரத்திற்கு பரிசளித்து எனக்கு அங்கு தேசத்திற்கு அழகு பார்த்தார். இந்த உயிர் இருக்கும் வரை உன்னை யாரும் கிட்டே நெருங்க முடியாது. என் உயிர் போன பிறகே உன் உயிர் போக வேண்டும். இதுவே சத்தியம். தயாராக இருக்கின்றேன். எப்படி செல்ல வேண்டும்? ரதத்தின் மீது போய் எப்படி செல்ல வேண்டும் தெரியும்? தன்னுடைய ரதத்தின் சக்கரமானது ஒரு புறம் தனியாக கைந்து நின்றுவிடும். அச்சாணி இருந்தால்தான்
ஆமா இப்ப காற்று பின் ஒண்ணு போடுறான் பாரு அதான் அந்த காலத்துல அச்சா ஆணி ஆமா ஒரு எவ்வளவு ஆண்டா இருக்கும் ஐயா எனக்கு ஞாபகம் வந்துச்சு வாயது கல்லு வச்சுக்கிறாரு ஓய வாட்டு இதுக்குதான் வந்தோடனே என்கிட்ட 5 ரூபாய் வாங்கி போனீங்களா காவலே ஞாபகம் வந்துச்சு பூமி செல்லக்கூடிய வழி எப்பேற்பட்ட வழி தெரியுமா நான் தெரியுது அர்ஜுனாபுரத்தை விடுத்து ஆமா அந்த தேச வழியாக செல்லும் போது விதர்ப்ப நாட்டின் எல்லை அருகாமையிலே சென்று கொண்டிருக்கிறது ரதமானது பைபாஸ் தாண்டோம் விதர்ப்ப நாடு தாண்டோம் அந்த விதர்ப்ப நாடை கண்டவனே புறவியானது என்ன தெரியுமா எது தெரியுமா எனக்கு திருமணம் ஆகி போச்சுடா திருமணம் ஆகி போச்சு ஆமா உனக்கு எந்த கம்மியாடியே பொண்ணு கொடுத்துக்கலாம் பாரு அந்த குட்டை கம்மியாடி குத்தவன் ஐயா எதுக்கு பொண்ணு கொடுத்தீங்க கசமா அடிக்குது பொண்ணு கொடுக்காதுமா தேவையா பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அவன் மாரி சொல்லி சொல்லிட்டு கச்சேரி ஆட்டா இருக்க மாதிரி அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் ஐயா வீடு இருக்குமா கொள்ளு கட்டாத விட்டுருக்கீங்களா குதிரைக்கு தாண்டா கொள்ளு கட்டுவாங்க ஏன்டா கொல்லிவாங்க இருந்தாலும் விதர்ப்ப நாட்டின் எல்லா அருகாமையை சொல்லும் பொழுது என்னுடைய மனதிலே ஒரு சிறிய ஞாபகம் ஆமா ஒரு வீரனாகப்பட்டவன் திருமணம் ஆகா முன்னமே ரணகல பூமிக்கு சென்றால் யாரிடத்திலே தாம்பூலம் பெற்று செல்வான் தாய் தாயும் தகப்பனையும் சந்தித்து இருவரிடத்திலே தாம்பூலம் பெற்று செல்வார்கள் அதே திருமணம் முடித்திருந்த காளையர் ரணகல பூமிக்கு சென்றார்களானா தன்னுடைய மனைவி கரத்தால் தாம்பூலம் பெற்று செல்வார்கள் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு நகராஜா உன் நடப்பு அப்படிதான் பணாடிட்டு நீ தள்ளி பண்ணா விட போனால் போகட்டும் உன்னுடைய விகடத்தனத்தை கட்டி மூட்டையாக போட்டு நேராக சென்று சந்திக்க முடியாது என்ன காரணம் தெரியுமா பொன்மாலை ஏதோ மன வெறுப்பினார் ஈகுலத்தால் ஈனஜாதியார் ரதையன் சுதன் தாரதி புதல்வன் என்று இழிவாக பேசிவிட்டு தாய் வீடே கதி என்று 11 ஆண்டு காலமாக தாய் வீட்டிலே தனித்திருக்கின்றார் 11 ஆண்டு காலமாக தாய் வீடே கதி என்று இருக்கிறார். இருந்தாலும் அவர் தெரிகிறது ஒற்ற தீபம் அதுதான் விதர்ப்ப நாடு. பொன்மாலை அரண்மனையில அளவற்ற சாதி பெண்கள் இருப்பாங்க. அங்கே சென்று சாதி சுந்தரம் இருப்பா நான் அழைத்ததாக அது சீக்கிரம் இருக்க கட்டமானப்பட்ட பொண்ணு தாம்பலம் வாங்க வேண்டும் நினைக்க பொண்ணு அமர்ந்து பார் சுபாஜியம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்க வட்டம் இன்னும் கீழ்ப்பாளூர் கிராமத்தை சேர்ந்த உயர்திரு ஐயா அவர்கள் துரை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கலைமாமணி விருதும் கலை முதுமணி விருதும் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு வாங்கிய எங்களுடைய கலைக்குழுவின் ஆசிரியர் அன்னை அபிராமி நாடக மன்றத்தின் அதாவது என்ன சொல்லுவாங்க அது எனக்கு சொல்ல தெரியாது அவரு எனக்கு சொல்ல முடியாது அவர் தான் ஊன்றுகோலை எங்களுக்கு எப்படின்னா தலை இல்லாமல் வாழாட முடியாது என்று சொல்வார்கள் பழமொழி. எங்களுடைய தலையாக விளங்கக்கூடிய கலை முதுமணி விருது பெற்ற ராஜன் பாபு ஐயாவை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியுள்ளார். அன்னார் குடும்பம் நீண்ட ஆயிரம் நிறைந்த செல்வத்தை பெற்று பரந்த மனத்தை அளிக்குமாறு எல்லாம் அல்ல ஆதிசக்தியாக வழங்கக்கூடிய அன்னை அபிராமியை வேண்டிக் கொள்கிறோம். சுபோதியம்.
Thank you.